ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். நான் வந்து 2 சிறு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த பவுலில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நறுக்கி வச்ச சிறுவ இஞ்சி பேஸ்ட், பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறுவை, நறுக்கி வச்ச கருவேப்பிலை, பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம், சிறுவாக நறுக்கி வச்ச தேங்காய் கொஞ்சமாக வேர்க்கடலை நசுக்கி வச்சுருக்கேன், காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கம்னு பேசாத, கொஞ்சமாக சால்ட்டு கலந்துக்கலாம், பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், எல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து மாவு கலக்கலாம். இதில் வந்து 1 கப்பு மைதா மாவு, அதே 1 கப்பு ரவை, 1/2 கப்பு அரிசி மாவு. இது எல்லாம் இப்போ மாவில் கலந்துடலாம். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சுக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகக்கூடாது. கொஞ்சம் மாவு சப்பாத்தி பதத்துக்கு. இது பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் ஒட்டவே இல்லை கொஞ்சம் கூட. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே வடை மாதிரி தட்டலாம். ஒரு 5 நிமிஷம் ஊறி வரட்டும் மாவு. லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிக்குங்க மாவில். ஒரு 5 நிமிஷம் ஊறி வரணும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. நல்லா மாவு ஊறி வந்துடுச்சு. லைட்டாக எண்ணெய் தொட்டு இலை இருந்தால் இலையில் தட்டலாம். என்கிட்ட இலை இல்லாததுனால இது பாருங்கள், கவர் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. இந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க. பால் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கணும் மாவை. அப்படியே இதில் வந்து தட்டிக்கணும். இந்த 3 விரல் வந்து இப்படி பதிகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், நல்லா ரவுண்டாக தட்டி எடுத்தாச்சு. நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துடுச்சு. இப்போ அப்படியே போட்டுடலாம். எண்ணெய் வந்து ஜோராகவும் இருக்கக்கூடாது, ஸ்லோவில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி மேலே வந்து செவந்துடும், உள்ளே வந்து மாவு அப்படியே இருக்கும். கொஞ்சம் ஸ்லோலையே வைங்க.
இந்த பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு போட்டோம், நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த பாருங்கள், நல்லா கலராக இருக்குது, வடை மாதிரியே இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம எமர்ஜென்சிக்கு பிள்ளைங்க எதுனா ஸ்நாக்ஸ் கேட்டால் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வந்துடுச்சு. இந்த பாருங்கள், இது அப்படியே ஒன்று ஒன்றா எடுக்கலாம், எண்ணெய் இல்லாத எடுங்க. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸு இதை பாருங்கள். இதை பாருங்கள், வடை மாதிரி நல்லாயிருக்கும், சூப்பராக. இதை பாருங்கள், உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.